வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையார் அண்ணாமலை. தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு. அப்போ இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவா, இப்படி இது ஏற்கனவே நான் ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல், ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம், டேக் ஒன் பக்தி இது மாதிரி சேனலெல்லாம் பேசியிருக்கேன். நிறைய அரசியல் ஒரு தலைவரை பற்றி நான் பேசியிருக்கேன். நீங்கள் போய் வேணால் நீங்கள் அதில் பார்த்துக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 3 வருஷமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் இப்போ என்ன நடந்தது எல்லாத்தையுமே நான் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். கன்னியா லக்னம், பூச நட்சத்திரம், கடகராசியில் பிறந்திருக்காரு. எலெக்ஷன் தேதி அறிவிக்கட்டும், நான் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரியா? இப்போ அவரோட 5/4/2026 பார்த்தீங்கன்னா ராகுவோட அந்தரம் ஆரம்பிக்குது. ராகு 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிர தசையில் குரு புத்தி போயிட்டுருக்கு. குரு என்னென்ன வேலை செய்யணுமோ அவங்களுக்கு பாதகத்தை செஞ்சிச்சு. குரு தசை யாராக இருந்தாலும் சுக்கிர தசையில் குரு புத்தியாக இருக்கணும். குரு தசையில் சுக்கிர புத்தியெல்லாம் பெரிய பாசிட்டிவாக இருக்காது. அப்போ அவரோட பேரை உருவாக்குற எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிடுச்சு. 3ஆம் இடத்துல ராகு அவருக்கு சூழ்ச்சி பண்ணி தான் ஆவாங்க. அதெல்லாம் அவர் வெற்றி கொண்டு தான் ஆகணும். அதில் தாண்டி அவர் ஒரு சில சூழ்ச்சிகள் பண்ணி தான் அந்த இடத்த அவரால் வெற்றி கொள்ள முடியும். இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிச்சு. 5/4/2026 இவரோட ராகுவோட அந்தரம் ஆரம்பிக்குது. எலெக்ஷன் 23/4/2026 கண்டிப்பாக. அதே மாதிரியே எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4/5/2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சேனல்லாம் பேசியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கிறங்க. 100% இவர் தனித்து தான் இருக்கணும்னு நான் ஏற்கனவே நல்லா பேசியிருந்தேன். அவர் கூட்டணியில் போனார்னு ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு சூனியமாயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விஜய் சாருக்கு 100% தனித்து தான் வந்திருக்காரு. ஏன்னா இதுதான் அவரோட இலக்கு. அந்த ராகு அப்படி வெளியில் கூட்டணி போக விட மாட்டார். 3ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பார். 125 தொகுதியிலேருந்து 140 தொகுதிக்குள்ளே 100% ஜெயிப்பாங்க. அந்த ராகு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்ன தான் சூழ்ச்சி அரசியல் ரீதியாக யார் பண்ணினாலும் அதெல்லாம் தாண்டி அவருக்கு கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் வெற்றி உண்டு. இந்த எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கப்புறம் தான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அறிவிக்க முன்னாடி வேறு சேனலெலாம் பேசியிருக்கேன். ஏன்னா போய் நீங்கள் பார்த்துக்கிறங்க. 100% 125 தொகுதியிலிருந்து 140 தொகுதிக்குள்ளே கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. இந்த ராகு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிம்மாசனத்தில் அமர்வார், முதலமைச்சராக வருவார். நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் புள்ளுடியாக அப்புறம்லாம் பேசுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம்.